ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து ஈசா யோகாவுக்கு 1 டே ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அதான் இந்த vlogோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டேவே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈசா யோகாவுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோடு சேர்ந்து. இந்த லாங் ஃப்ராக் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தது. ஸோ ஜெய்ப்பூர் காட்டனில் வந்து ஒரு 5 மெட்டீரியல் எடுத்திருந்தேன்ல, ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று, பேண்ட்டும் டாப்பும் சேமாக இருந்துச்சு டிசைனு. ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக லேஸ் ஒர்க் வச்சு அப்படியே பட்டன் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ காட்டன் அப்படிங்கிறனால ரொம்பவே ஃப்ரீயாக சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. ஃபுல்லாக ப்யூர் காட்டன் தான். ஆல்ரெடி இதோட மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு லாங் வீடியோவோட. இதோட ரேட்டு, மெட்டீரியல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 650க்கு எடுத்திருந்தேன். ஆனால் ஷால் வராது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டாப்பும் பாட்டம் மட்டும்தான் வரும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் லாங் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். நாங்கள் சென்னையிலேருந்து எங்கள் மாமியார், கசின் எல்லாருமே வந்து திருப்பூர் வந்துவிட்டோம். திருப்பூர்லேருந்து அம்மாவை கூப்பிட்டுட்டு எல்லாம் கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஊர்லேருந்து எங்கள் மாமனார், நாத்தனார் வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீடு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஈசா யோகாவுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம். 1 o'clock தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்இன்னு. நாங்கள் வந்து isacottage.com அப்படிங்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் வந்து 2%, 3%, 5% அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வந்து 5% ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ரூமு, அதுக்கப்புறம் 2%க்கு வந்து தனியாக போட்டிருந்தோம். ஏன்னா டோட்டலாக வந்து 7 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அதனால் 2 ரூம் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 5 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏசியில் 3500 வந்துச்சு. இதே 2% அப்படின்னா 1000 rupees வந்துச்சு வித்தவுட் ஏசியில். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா isacottage.comலேயே இருக்கும். நம்ம வந்து ஆன்லைனில் நேராக அங்கேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து ரிசப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம டீட்டெயில் எல்லாமே, ஆதார் கார்டு டீட்டெயில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஐடி ப்ரூஃப் காமிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ரூமே வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டேக் வந்து கொடுத்துருவாங்க, நம்ம வந்து எந்த காட்டேஜில் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டேக்மே வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் ஒரு நாள் அப்படிங்கிறனால அந்த 1 day டேட் வந்து எங்களுக்கு டேக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டராக இருக்கிற மாதிரி இடத்துல தான் எடுத்துக்கணும். உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அலோடே இல்லை ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுக்குமேவும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நல்லா சவுண்டாக அந்த மாதிரி இடம்னா அது கண்டிப்பாக ஈஸா இல்லை. ஏன்னா ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஈசாக்குள்ளே சவுண்டு வர்ற இடம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கேன்டீன் மட்டும்தான். மற்றபடி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சவுண்டாக பேசக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அன்னதானம் மாதிரி 2 வேளை கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே அங்கே தான் சாப்பிட்றதுமேவும், நாங்களுமே அங்கே தான் 2 வேளை ஃபுட்டுமே எடுத்துக்கிட்டோம். அது போக குழந்தைகளுக்கு காலையில் வேணும் அப்படின்னா வந்து கேன்டீனில் வாங்கி கொடுத்துட்டோம். அதேமாதிரி வந்து டீ, காஃபி மட்டும் அங்கே வந்து நாங்கள் கேன்டீனில் குடிச்சிக்கிட்டோம். டீ, காஃபி ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees இருந்துச்சு. மற்ற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸும் அதிகமாக இருக்கறனால அவங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் வந்து அங்கே மெனு எல்லாமே இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப வெரைட்டியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. சம்மர் டைமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து கம்மங்கூழ் இருந்துச்சு பிளேட்டு. அதோட வந்து நம்மளுக்கு பூரி, நார்த் இந்தியன்ஸ் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா பூரி இருந்தது. இதோட வந்து காலையில் டிஃபன் ஐட்டம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச், அதுக்கப்புறம் வந்து பட்டர் ஜாம் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஐஸ் க்யூப்ஸு இதெல்லாமே இருந்தது. ரொம்ப ரொம்ப வெரைட்டி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு உள்ளே சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நம்ம கேன்டீன்லேயும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஈசாவில் வந்து உண்மையிலேயே நீங்கள் 2 வேளை சாப்பாடு உள்ளே தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் கொடுத்தாங்க. ஈசாவுக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் வே தான் எல்லாமேவும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்த காட்டேஜுமே ஃபுல்லாக ஓடு தான். அதேமாதிரி ஒரு பெட்டு செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செம்பு பாத்திரம் தான். ரூம்லன்னு இல்லை, ஃபுல்லாக ஈசா முழுக்கவே எல்லாமே செம்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலாக ஹெல்த்தியான வேஸில் தான் இருந்தது. நாங்கள் ஈசாக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் வந்து ரூம் அலாட் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஈசாக்குள்ளே 2 வேளை தான், 3 வேளை சாப்பாடு இல்லை. காலையில் ஆரம்பிக்கிறது வந்து 9:50 to 11:30 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:50லேருந்து 8:30 வரைக்கும் கொடுப்பாங்க. மொத்தமே 2 வேளை சாப்பாடு தான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து 2 டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தி பரிமாறுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் தான் வாங்கிக்கிடணும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஈவினிங் டைமேவும் ஃபுட்டு.
ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வேல தான் இருக்கும். எப்படி சொல்ல, கண்டிப்பாக வந்து மில்லட் ரைஸ் இருக்கும், அதுக்கு வந்து குழம்பு, பொரியல், இதோடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பச்சை காய்கறிகள், பழம், மோர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸ்வீட்டு கண்டிப்பாக காலையில் வச்சுருப்பாங்க. ஸ்வீட் எல்லாமே முழுக்க முழுக்க கருப்பட்டியில் செய்கிறது தான். ஏன்னா அதோட டேஸ்ட்டே நம்மளுக்கு நல்லா தனியாக எடுத்து காட்டும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈஸாவில் அங்கே அன்னதானத்துலேயே சாப்பிட்டுட்டோம். அது போக காஃபி டீ குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வெளியே வந்திருந்தோம். ஸோ அது போக ரூமுக்கு வந்து புக் பண்ண காஸ்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட. இது மாதிரி ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற காட்டேஜில் நம்ம புக் பண்ணோம்னா ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்குலாம் போய்க்கலாம், அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனால் ஈஸாவில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு காட்டேஜ் நிறைய உள்ளே இருக்குது. அதில் மாற்றி மாற்றி விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காட்டேஜ்லேருந்து இன்னொரு காட்டேஜுக்குள்ளே உள்ளே வரவே முடியாது, ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருந்தாலும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் புக் பண்ணும் போல எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அவங்களே டெக்கரேட் பண்ணுவாங்க. நிறைய டெக்கரேஷன் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து திங்கக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கு மேலே இந்த ஆதியோகியோட ஷோ பார்க்கலாம் தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 o'clock வந்து ஷார்ப்பாக இந்த ஷோ வந்து கொடுப்பாங்க, ஒரு ½ an hourக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஆதியோகி அப்படிங்கிறவர் எப்படி உருவானாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சுவில் வந்து ஃபுல்லாக எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டவர் இருக்கும். அந்த டவர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D அனிமேஷன் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அந்த ஷோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீஸ்ஃபுல்லான பிளேஸு. நம்மளுக்கு வந்து 1 or 2 days வந்து தாராளமாக தங்கி அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரூம் புக் பண்ணுற காஸ்ட் மட்டும் தான், மற்றபடி ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காலையில் நம்ம 2 வேளை சாப்பிட்றதே உண்மையிலே அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் கொடுப்பாங்க. இந்த திருநீர் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாகவே இருக்கும், வந்து ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வேணும்னா அப்படியே எடுத்து அப்படியே பூசிக்கலாம். இது வந்து ஒரு கட்டி திருநீர் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. ஆதியோகி சிலைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த ஷோ முடிஞ்சோனையும் அந்த லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷோ முடிஞ்சோனையும் அந்த லிங்கத்தை நம்ம கொஞ்சம் சுற்றி வந்து பக்கத்தில் பார்க்கலாம். மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஷோ முடிஞ்சோனையும் நம்ம பார்த்துக்கலாம். ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் அன்றைக்கி பௌர்ணமி டைம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பௌர்ணமி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸால 6 to 9 வந்து ரூமில் பவர் கட் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் இந்த டீட்டெயிலாக எதுவும் எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பௌர்ணமி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸால கூட்டமாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கெட்டில். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எனக்கு அகலமாக இருக்கும், ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா மேலே ஒரு டீப்பாய் வச்சு அதுக்கு மேலே தான் நான் வந்து கெட்டில் வச்சுருந்தேன். கெட்டிலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த ஸ்டாண்டை நம்ம வச்சுட்டு மேலே வந்து ஒரு பவுல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நேந்திரம் பழம் குக் பண்ணுறது இல்லைனா அரிசி பாயில் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஸ்டீமர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 மோடில் இருக்கும். நம்ம மீடியம், ஹை, சிம் அந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ராகி கூழ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி ஃபுட்டு எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸால கொடுத்த ஃபுட்டே ஊட்டியாச்சு குழந்தைகளுக்கு. அது போக வந்து ஒரு டைம் மட்டும் வெளியே வாங்கி கொடுத்தோம் குழந்தைகளுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து கூழ் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு போட்டு தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டேன் நான். ஸோ கொதிக்கும் போல் நல்லா சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் கண்ட்ரோலை வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வாங்கி 4.5 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் குழந்தைகளோடு வெளியே போனாலும் கண்டிப்பாக இந்த கெட்டில் எடுக்காமல் போக மாட்டேன். 2 பசங்களுக்குமே எனக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இது. ஸோ அதனால் இந்த மாதிரி குழந்தைகளோட வெளியே போகும்போது கெட்டில் எது வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூழ் ரெடி பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌன் சுகர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நைட்டு வந்து நிலன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்தான். ஏன்னா எங்கள் மாமனார் கூட நாங்கள் வெளியே போயிட்டோம் அப்படின்னா என் பசங்களை பார்க்க வேண்டிய வேலை எனக்கு ஒரு துளி கூட வராது. ஏன்னா குழந்தைகளை அவரே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிப்பார். ஸோ அதனால் டயர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டான், நல்லா ஓடி ஆடி விளாண்டுட்டு. அதனால் நைட் அவன் குடிக்கவே இல்லை. அந்த கூழ் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம யாராச்சும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தமாகவும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் தான் வந்து காலையில் வந்து கூழ் பண்ணி கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு. ஸோ நிலனுக்கு வந்து 1 கிளாஸ் கொடுத்துட்டு அப்படியே 1 கிளாஸ் வந்து நிதுவுக்கு எடுத்து வச்சுருந்தேன்.
ஏன்னா அடுத்து வந்து எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்றது. கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஃபில்லிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறனால காலையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி கொடுத்தாச்சு. கெட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். காரணத்தை கொண்டு இதில் வந்து தண்ணி படவே கூடாது. அதேமாதிரி நம்ம ஃபிட் பண்ணுற அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கிற இடத்துலையும் இருக்கிற ஹோல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி படவே கூடாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஃபாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிடணும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக் அவுட் பண்ணுறதும். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் எனக்கு கெட்டில் தேவைப்படாது. ஏன்னா நிலனுக்கு 2 வயசு ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அவனே சாப்பிட்டுக்கிறான். ஸோ அதனால் பெருசாக வந்து எனக்கு சாப்பாட்டு வேலை கெட்டிலில் பண்ணுற மாதிரி இல்லை. கூழ் மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தது. ஸோ இதுக்குமே வந்து பாட்டமும் அதுக்கப்புறம் டாப்பும் தனியாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். கைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் டைப்பில் டிசைன் வச்சுருந்தேன். மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் தான். ஸோ அந்த சம்மர் டைமில் வெயிலுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் பூ. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த பூ வந்து நான் அப்போ தான் அங்கே போய் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன். சிவலிங்க பூனா இல்லைன்னா நாகலிங்கம் பூ அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது. ஏன்னா பூ வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து மிடில் வந்து நல்லா ஒரு க்ளோசிங் டைப்பில் இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் மாதிரி அப்படியே இருந்துச்சு. நல்லா சுற்றி ரவுண்டாகவும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. மேலே இந்த க்ளோஸ் பண்ணுற லேயர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாகம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கப்பூ இல்லைன்னா நாகலிங்கப்பூ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ரொம்ப ரேரு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் இந்த மாதிரி சிவன் கோயிலில் தான் இந்த பூ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை சிவனுக்கு மட்டும்தான் படைப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா வந்து சிவனை சுற்றி அந்த நாகம் வந்து கவர் ஆன மாதிரியே இருக்கும் பூ. ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. ஸோ ஈசாக்கு வந்துட்டு மாட்டு வண்டியில் போகாமல் இருக்க முடியாது. ஸோ ஒரு ரைடுனாலும் மாட்டு வண்டியில் போயிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணி ஃபேமிலியோடு மாட்டு வண்டியில் போனோம். ஏன்னா ஈசாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்லி பெட்ரோல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பெட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வெஹிக்கிள்ஸ் எதுவும் இல்லை. இந்த மாதிரி மாட்டு வண்டி இல்லாட்டினா சைக்கிள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் இருந்தது உள்ள. பசங்க அதிகமாக என்ஜாய் பண்ணதுன்னா கண்டிப்பாக அந்த மாட்டு வண்டியில் தான். சும்மா அடிக்கடி போய்கிட்டே இருந்தாங்க 2 பேருமேவும். நிலன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். எப்போ பார்த்தாலும் அந்த மாட்டு வண்டியை பார்த்துட்டா போதும், அதில் ஒரு டைம்னாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லி நினப்பான். நாங்கள் ஒரு நாள் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். 12:30 அப்படிங்கிற மாதிரிலாம் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஈசாலேருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூண்டிங்கிற பிளேஸில் வந்து வெள்ளிங்கிரி மலை இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மாமனார் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மாமனார் வந்து ஒரு 40 நாள் சிவாங்க மாலை போடுவாங்க ஈசாவில். அங்கே போயிட்டு இந்த மலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. நாங்கள் வந்த டைமுக்கு கரெக்டாக நட சாத்திட்டாங்க. சரின்ட்டு வெளியே நின்று சாமி கும்பிட்டு அப்படியே மலை ஏறுற பாதையை வந்து பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். நம்ம மலை ஏற போகிறோம் அப்படின்னா சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்பு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி நம்ம லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது இந்த பிளேஸு. ஏன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த மலையை தான் வந்து ஃபுல்லாக ஏறி அங்கே இருக்க லிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கீழே வரையிலே வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுற பகுதி அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே வந்து நாட்டு மருந்து பொருள்லாம் நல்லா அதிகமாக கிடச்சிச்சு. இந்த கருப்பு கலரில் இருக்க கிழங்கெல்லாம் மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்லா கேட்கும் அப்படின்னாங்க. சூப்பு மாதிரிலாம் வச்சு குடித்தோம் அப்படின்னா. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு அப்படியே இந்த தாமரை விதையில் இருக்க மாலை வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாலை தான் வந்து வாங்கலான்னு வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் கலராக இருக்குது பார்த்திங்கன்னா கருகமணி பாசி மாதிரி அது ஒன்று வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். அவங்களும் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ்ஜில் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. போனோன்னே பசங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு விளையாட ஆரம்பித்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என் நாத்தனார் பையன்தான். ஸோ அவனுக்கும் வந்து 2 வயசு தான் ஆகுது. மோரலஸ் நிலனும் ஆதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டு தான். ஸோ ஜீப்பில் வச்சு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி நல்லா காமிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. நாங்கள் வரன்ட்டு சிறுக சம்பாவில் வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து கோழிக்குழம்பு, பாயில்டு எக்கு, இதோடு வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களுமே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பூருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா
சென்னைக்கு கிளம்புற பிளான்னு. ஸோ இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.